வணக்கம், உங்கள் தென்பெண்ணை மீனவன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வலை தான் விசிறு வலை. மதுரைக்காரரே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நண்பா, கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இது என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப வேலை அதிகமாகிடுச்சு. அதனால் என்னால் முடியல. சாரி. அந்த வீடியோ பாருங்கள். இது 11 அடி என்ன செய்யுது வலை நீளம். நாங்கள் விசிறோன்னா குறைஞ்சது 20 அடி இது வலை விரியும். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது சரியாக விரியாது, ஒரு மாதிரியாக கோணையாக தான் உக்காரும். அதனால் 10 அடி சொகுரானாக்கில் 20 அடி நாங்கள் விரிக்க முடியும், என்னால் விரிக்க முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கில் அது இருக்கா, உங்களால் முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது விரித்து போட்டால் 20 அடி விரியும். சரிங்களா? இந்த வலை பார்த்தீங்கன்னாக்கில் இந்த வலைக்கு சேரடி 2 கன்று. சரிங்களா? இது 2 கன்று. இது தனியாக கட்டணும். சரியா? இதில் 1 1 2 இந்த 2 கன்று. இது சேரடி வெல்வேட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு மணிக்கு வர்றது தனியாக வரும். ஏன்னாக்கில் நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக கேட்கக்கூடாது. எல்லாமே இந்த ஒரு வீடியோவிலே நான் என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். இது போதுமானது. இது கரெக்டாக மீன் உளம். நரம்பு சைஸ் 40. இது கன்னியோட சைஸ் 45. இது சரியா? இன்னொரு வலை காட்டுறேன் இதே மாதிரி. நண்பா, இந்த வலை பார்த்தீங்கன்னாக்கில் பச்சை கலர் வலை. இது 30 சைஸு, 32. அதாவது நரம்போட சைஸ் 32, கன்னியோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கில் 30. இது பார்த்தீங்கன்னா இதில் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இந்த வளையலுக்கும் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை அடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதனால் நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த ஒரு பீஸ் 3 அடி. சரிங்களா? இதில் 4 மால் இருக்கும். சரியா? ஆனால் ஒரு பீஸ் 3 அடினா இந்த 3 பீஸ் மட்டும்தான் 3 அடி. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 பீஸ் இருக்குது. 1 2 3. இது மட்டும்தான் 3 அடி வைக்கணும். இதை 4 அடி வைக்கணும். இந்த பீஸ் 4 அடி. ஏன்னா மீன் உக்காருது இதில் தான் உக்காரும். அதனால் பார்த்திங்கன்னா இது 4 அடி வைக்கணும். நம்மளுக்கு தேவைன்னும் போது பார்த்திங்கனாக்கில் இந்த 3ல் இதில் 1 + 2 இதில் 3 அடி வச்சுட்டு, நம்மளுக்கு தேவை அதிகமாக, நம்மளுக்கு லாங் தேவை இல்லைன்னா இதை கம்மியாக வைக்கணும். அப்போ உங்களுக்கு சரியாக போயிடும். சரிங்களா? இது விசிறு வலையோட டீட்டெயில். மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பீஸோட அந்த வலையில் இருக்குது பாருங்கள், சைஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாறும். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியாக கட்டுவோம். யார் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கட்டி தருவோம். அதில் பார்த்திங்கனாக்கில் 1 2 3 4 5 மால் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், மொத்த டீட்டெயில் காட்டுறோம் பாருங்கள். சரியா? இப்போ தெரியுது பாருங்கள். 1 அந்த ப்ளூ கலர் 1 2 3 4 5. இது பார்த்திங்கன்னா 1 2 3 4. வேலையை குறைக்கிறதுக்காகவும் வலையை கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி செய்யுது. சின்னதாக இருக்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் மாறும், பெருசாக இருக்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் மாறும். இதில் 3 மாலில் கூட நம்ம முடிக்கலாம். அது கேட்குறவங்களுக்கு பொறுத்து. எனக்கு அதிகமாக இருக்குது, வலை விசிறும் போது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நான் விசிறியும், ஆனால் ஒரு வீட்டு விசிறி வலையை போடுங்க, அது வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் அதுக்கும் ஒரு வலையை மட்டும் விசிறி போட்டு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கயிறு எடுக்கும்போது பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும். ஏன்னா ஒரே லைனாக இருக்கணும் கயிறு. புதுசாக போடுறவங்களுக்கு கயிறு குட்டியாக இருக்கணும். போட்டு கற்றுக்கணும் கூட நம்ம எவ்வளோ வேணுனாலும் மாட்டிக்கலாம். இது பாருங்கள், இப்படி மாட்டி கையில் மாட்டிக்கணும். சரியா? இந்த கையில் தான் நம்ம வலை போட போகிறோம், பிடிக்க போகிறோம். அதனால் இப்படி தான் மாட்டணும். ஸ்டாப். இது பார்த்திங்கன்னா வலை எடுக்கிறது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஏன்னா பொன வலை இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான சைஸில் இப்படி பிடிச்சிக்கலாம். நிறைய பேர் வேறு விதமாக இப்படி கூட பிடிக்கிறாங்க. ஆனால் நான் இப்படி பிடிக்க மாட்டேன். ஏன்னா இப்படி தான் பிடிப்பேன். ஏன்னா எனக்கு ஈஸி இதுதான்.